இப்படி போச்சு. சரி, சூறாவளியில் போனது போயிட்டு போகுது. சொச்சத்தை காப்பாற்றணும்னா கொடிக்காலுக்கு விட்டத்தை கட்டி கொடியை படர விடணும். புரியுதா? இந்தா இல்லை 50,000 ரூபா பணம் இருக்கு. அண்ணே, வீட்டில் தெரிஞ்சா தேவலாம் பிரச்சனை வரும். வேணாண்ணே. டேய், உடனே செய்யலைன்னா மொத்தமும் காஞ்சிருடா. கேட்டால் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மாத்தேன்னு சொல்லு. ஐயோ அண்ணே, சொல்கிறதும் செய்கிறதும் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறவனா இனியும் கொடுக்கல் வாங்கல்னு தொட்டு தொடரணும்னு நினச்சா உன்னையும் சேர்த்து தலைமுறைகிடுவேன். ஹலோ, வணக்கம் தம்பி. நான் தமிழ் தலைவாசலேருந்து பாஸ்கர் பேசுகிறேன். குட் மார்னிங் சார். உனக்கு ஒரு குட் நியூஸ். யூ ஆர் செலக்டட் இன் தமிழ் தலைவாஸ். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீ கம்பல்சரி மேட்ல ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே சார். அப்போ தான் இங்கே வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே சார், தேங்க்யூ சார். எனி டைம் கூப்பிடுவோம், நீ ரெடி ஆகிக்க. ஓகே 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 சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. மேட் வாங்கணும்னா எப்பயும் 3 லட்ச ரூபாய் மேலே ஆகுமே. என்ன கவரிங்கா? நம்ம வீட்டு கொடிக்காவுக்கு மட்டுமே வந்து இந்த சூறாவளி அடிச்சமா இருக்கு. என்னப்பா? ஒன்றும் இல்லைப்பா. சரியா, இது ஒன்று சித்தப்பாட்டு கொடுத்துரு. பத்து நாள் முழுசா கழுத்துல போட விட மாட்டீங்களே. அப்பா கொடுக்க சொன்னார். சச்சி, நகை அடகு வைக்க வேண்டாம். வட்டி வட்டின்னு உழைச்ச காசு எல்லாம் வட்டியாக கட்டினது போதும். வித்துரு. பார்ட்னர் டீமுக்கு கோச் பண்ற நீங்க எங்க ஊர் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறதுல எங்க ஊருக்கு பெரிய பெருமை சார். சார், எங்கள் ஊர் கபடி டீமு இந்த காளையார் கோயில் டீமை ஒரு தடவை கூட ஜெயிச்சிடல சார். நீங்கள் தான் அந்த பயில்களை எப்படியாவது தயார் பண்ணி இந்த வருஷமாவது ஜெயிக்க வச்சிருங்க சார். சார், ஜெயிக்கிறது கூட பிரச்சனை இல்லை சார். அவனுங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த காலத்துல பார்த்தா சைக்கிள், இந்த காலத்துல பைக்குன்னு ஒரு 200-300 பேர் ஊர் சந்து பந்தெல்லாம் பூந்து இந்த ஊர்ல ஆம்பளைங்க இருக்கீங்களாடான்னு கேட்டு கேலியும் கிண்டலமா அவங்க ஊர்வலமா வரும்போது அப்படியே ரத்தமெல்லாம் கொதிக்கும் சார். சார், நான் இன்னும் எத்தனை வருஷம் உயிரோட இருப்பேன்னு தெரியாது சார். ஆனா நான் சாகிறதுக்குள்ள அந்த ஊரை ஒரு முறையாவது ஜெயிச்சு ஊரம் நடத்தி காட்டிடுறேன் சார். பெரியவரே, நான் வந்துட்டேன்ல, ஜெயிச்சுட்டு ஊர்வலம் போவோம். மொதல் பைக்கே உங்க பைக் தான். என்ன தம்பிகளா, ஜெயிச்சிடலாம்ல? First person tries for the bonus, gets the bonus. Well done, Naveen. That's what he does. ஏய், அங்க பாருங்கடா, இந்த கோச் தான்டா அரச குலத்துக்கு ட்ரைனிங் கொடுக்கறாரா. எவ்வரச மாதிரி இந்த வருஷமா அரச குலத்தை ஜெயிச்சு போடுங்கடா. மாமா, யார் வேணா கோச்சிங் கொடுக்கட்டும். தஞ்சாவூர் ஜில்லா பூரா 1 லட்சமா அடிச்சு வந்துட்டு இருக்கோம். நீ என்ன அரச குலம் அவே இவன்ட். அரச குலத்தை அடிக்கிற அடியில அனல் பறக்க புதுவா. போ போ போ. மாப்பிள்ள, என்னடா? பாஸ்கர் சார் ஃபோன் பண்ணியிருந்தாரு. ப்ரோ கபடிக்கு செலக்ட் ஆகிட்டேன் மாப்பிள்ள. ஆனால் என்ன, கம்பல்சரி மேட்டில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு மாப்பிள்ள. குடும்பம் இப்போ இருக்கிற சூழலில் நாட்டுக்கு பணம் கேட்க முடியாது. நாட்டு வாங்காமல் செலக்ட் ஆன விஷயத்த வீட்டில் சொல்லியும் பிரயோஜனம் கிடையாது. நீ ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? ஒரு 3 லட்ச ரூபாய் பணம் தேவைப்படுது மாப்பிள்ள. மாப்பிள்ள, அதுலடா, இன்னைக்கு தான் கரும்பு லோடுக்கெல்லாம் செட்டில் பண்ணோம். நான் ஒன்று பண்ணுறேன். தெரிஞ்ச ஒரு ஆளுகிட்ட வட்டிக்கு சொல்லி விடுறேன். உனக்கு ஓகேவா? வட்டிக்கா? சரி, நீ ஏர்ன் பண்ணுற வரைக்கும் நான் வட்டி கட்டுறேன், சரியா? ஆனால் மாப்பிள்ள, இந்த பணம் வாங்குற மேட்ரு நமக்குள்ளே இருக்கட்டும். சரி மாப்பிள்ள, கண்டிப்பாக மாப்பிள்ள. தமிழ் தலைவாஸ் ப்ரோ கபடிக்கு செலக்ட் ஆயிருக்கேன் தாத்தா.
நல்லறியா நல்லறியா. நான் கும்பிட்ட சாமியெல்லாம் என் பிள்ளைய கரை சேர்த்தணும். தழு தழு தழுவென தழும்பது நெஞ்சம், குழு குழு குழுவென இருக்குது கொஞ்சம், முழு முழு முழுமதி அரும்பது எங்கும் ஆனந்த கூத்து, அடிக்குது காத்து எங்க வாசல் பார்த்து. இதுக்கு காசு பணம்லாயா? தாத்தா இது பாஸ்கர் சார் தமிழ் தலைவாஸ் கோச் இருக்கார் இல்லையா, அவரே அனுப்பி வச்சார் தாத்தா. சரியா? என்ன பண்ற? யார் அது என்ன மாதிரி மிமிக்ரி பண்றது? தாத்தா இது மிமிக்ரி இல்ல, டெக்னாலஜி. ஹலோ, யாரு? கால் ஃப்ரம் தமிழ் தலைவாஸ், பாஸ்கர். சார் சாரி சார், நம்பர் புதுசாக இருந்தனால யாருன்னு தெரியல சார். சொல்லுங்க சார். நீங்க இமிடியேட்டா இன்னைக்கு நைட்டு கிளம்பி நாளைக்கு காலையில தமிழ் தலைவாஸ் ஆபீஸ்க்கு வந்துருங்க. சார் சாரி சார், தப்பா நினச்சிக்காதீங்க சார். நாளைக்கு எங்கள் ஊருக்கும் பக்கத்து ஊருக்கும் இருக்கிற ஒரு கபடி மேட்ச்ல தான் எங்கள் ஊரோட கௌரவமே இருக்கு சார். ஹலோ, தமிழ் தலைவாஸ்ல இருந்து கால் பண்ணி வான்னு சொன்னா நீ எனக்கு ஊர்ல மேட்ச் இருக்குன்னு சொல்லுவியா? சார் சாரி சார். இட்ஸ் ஓகே. டுமாரோ மார்னிங் ஸ்ட்ரைட்டா தமிழ் தலைவாஸ் ஆபீஸ்க்கு வந்துருங்க. ஓகே சார். இதே மாதிரி தான் அப்பாவும் அரசு வளர்த்து நம்ம ஊருக்கு மேட்ச்னு வந்த கவர்மெண்ட் வேலையை தூக்கி போட்டு ஊருக்கு அப்படி நின்னாரு. இப்போ என்னாச்சு? குடும்பமே கொடிக்கா தோட்டம்னு அல்லாடிக்கிட்டு இருக்கு. முதல்ல நீ மெட்ராஸ் போகிற வழியை பாரு. கொஞ்சம் பொறு. இப்போயா உன் கூட கபடி விளையாடுற ஒஞ்சோட்டு பசங்க இருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட இப்போ அரச உள்ள மேட்சும் முக்கியம், ஆனால் ப்ரோ கபடிக்கு போகிறதும் முக்கியம். இந்த ரெண்டில் என்ன முடிவு எடுத்தால் நல்லா இருக்கும்னு அவங்கள்ட்ட ஒரு யோசனை கேட்டுப்பாரு. நான் சொன்னல, என் லைன்ல வருவானே. சொல்லு மச்சி. ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, நம்ம தமிழ் தலைவாஸ்லேருந்து பாஸ்கர் சார் கூப்பிட்டு இருந்தாரு. நைட்டே கிளம்பி சென்னைக்கு வர சொல்கிறாரா? புரியல மச்சி. தமிழ் தலைவாஸ் கேம்புக்கு வர சொல்கிறாரா? செம மேட்ரு மச்சி. அதான் நம்மளுக்கு நாளைக்கு அரச குலத்தோட மேட்ச் இருக்குல்ல, அதான் என்ன பண்ணுறதுனே புரியல. சரி, நான் சொல்றது கேளு. நீ தமிழ் தலைவாஸ்க்கு ஆடுனா ஊருக்கு பெருமை இல்லையா? எத்தனை மேட்ச்ல நம்ம அரசரோட டீமை வின் பண்ணியிருக்கோம், அதை நாங்கள் பார்த்துக்குறோம். நீ பாஸ்கர் சார் ஃபோன் பண்ணது கூட யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதடா. இங்கே எல்லாருமே பொறாம பிடிச்ச பயிலுவ. நீ ஊருக்காக ஆடணும்னு சொல்லுவாங்க. நீ பேசாம ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சென்னைக்கு போய் தமிழ் தலைவாஸ் கேம்ப்ல ஜாயின் பண்ற வழியை பாடுறா. சரியா? சரி, வேணா கூப்பிடுறேன். ஓகே மச்சான், கங்க்ராட்ஸ்டா. பாரு, நான் சொன்னதான் அவனும் சொல்றான். முதல்ல டிக்கெட் போட்டு மெட்ராஸ் போகிற வழியை பாரு. டேய் செல்லையா, தாத்தா இந்தியா காட்டணும்னு ஆசைப்பட்டாரு, அது நடக்கல. அப்பாவுக்கும் கொடுத்து வைக்கல. எல்லாத்தையும் சேர்த்து நீ தாண்டா சாதிக்க போற. பெருமையா இருக்குடா தம்பி. எனக்கு வந்து ஃபோன் பண்ண. சரியா? நடக்க போற மேட்ச்ல நம்ம ஊரு தோக்கணும், அரசர் குலம் ஜெயிக்கணும். கபடி 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 கபடி